என்னோட கேப்டன்சியில் விளாண்ட பாலில் வந்து அதில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டியூரன்ஸ் ஒர்க் அவுட்டு எல்லாமே வாட்டருக்கு வந்து கோச் முடிச்சுட்டு இப்போ ஸ்விம்மிங் கோச்சாக இருக்கேன் நான். வாட்டர் போலோ கேம் விளாட முடியும். ஸோ வந்து வாட்டர் போலோ நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கோல்கே இருந்திருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்டர் போலோ பற்றி கொஞ்சம் பேசிக்காக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி பார்ட் 1 முடிஞ்சிருக்கு. பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஸ்விம்மிங் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு மறக்காமல் என்ன டவுட்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. this is PRA 316. நான் உங்கள் பிஆர் கோச் பேசுகிறேன். ஓகே, நீங்கள் என்ன கண்டர் பார்க்கணும் வாட் இஸ் வாட்டர் போலோ. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்டர் போலோ நான் கேம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா என்ன கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கேம் பற்றி பிடிச்சிருக்குன்னு நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன் வாட்டர் போலோ பற்றி. சார் அந்த கேமை பார்த்துட்டு வந்து எனக்கு வாட்டர் போலோ வேணும், நான் கேம் ஜாயின் பண்ணுவோம், எந்த டீமில் போய் ஜாயின் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது கேட்டிருந்தாரு. அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்ன வாட்டர் போலோக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா 13 பேர் வேணும். பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பிளேயர்ஸ் 7 பேர் 6 பேர் சப்ஸ்டியூட். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கோல் கீப்பர், ஒரு மெயின் கோல் கீப்பர், ஒரு சப்ஸ்டியூட் கோல் கீப்பர். மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 பேர். 11 பேர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த டீமுக்கு 13 பேர். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 7 பிளேயர்ஸ் மெயின் பிளேயர்ஸ், 6 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்ட் அவுட்டு, ஐ மீன் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் போலோ பேசிக். 13 பேர் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் போலோ கேமுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் ஸ்டேட்டு, சவுத் ஜோன் அண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் ஸ்டேட். இந்த 3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் போலோ வந்து இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் ஸ்டேட்டில் வந்து அவ்வளோவா வைக்க மாட்டாங்க. ஏன்னா 1 இயர் டு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணிடுறாங்க வாட்டர் போலோவா. ஏன்னு தெரில. செக்ரட்டரி சார் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா வாட்டர் போலோ பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்க்ரீஸ் விட்டு வர்றாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போலோ வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். எங்கள் மாதிரி வாட்டர் போலோ பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நானும் ஒரு வாட்டர் போலோ பிளேயர் தான். நானும் பார்த்தீங்கன்னா கோல்கி ஒரு 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கோல்கியே இருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த 13 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். மஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னாக்கா அந்த வாட்டர் போலோவுக்கு வந்து ஸ்விம்மிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 4 குவார்ட்டர்ஸ் வந்து உள்ளே விளையாட போகிறீங்க, தண்ணிக்குள்ளே இருக்கணும். வெளியே வரணும். ஒரு குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸு 7 நிமிஷம் நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து பக்காவான என்டியூரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வாட்டர் போலோ கேம் விளாட முடியும். ஸோ வந்து வாட்டர் போலோ நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்ந்து அதில் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டியூரன்ஸ் ஒர்க் அவுட்டு எல்லாமே வாட்டருக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ ட்ரில்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். டேரெக்டாக நீங்கள் போய் வாட்டர் போலோ கேம் விளாட முடியாது. இது வந்து அத்லெட்டிக்ஸோ சம்திங் ஃபுட்பாலோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து காலை எட்டி ஒதுக்கலாம். அத்லெட்டிக்ஸ் கூட நீங்கள் சும்மா ஓடலாம். நீங்கள் எது ப்ரைஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. உங்கள் சான்ஸ் உங்களோட லெக்குன்னு தான் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்விம்மிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெக்கில் வந்து கிடைக்கிறது சான்ஸே கிடையாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கற்றுருந்துருக்கணும். கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரியாத ஒருத்தரால் வந்து ஒரு 25 மீட்டர்ஸோ 50 மீட்டர்ஸ்க்கு மேலே பண்ண முடியாது. ஸ்விம்மிங் மஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும் தான் நீங்கள் வந்து 7 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாட்டர் போலோ கேமில் விளாட முடியும். ஓகே ப்ரோ, நான் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்க்குலாம் போகல. நான் வந்து வீட்டிலே எங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா குளத்தில் கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் வந்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து கிணத்த நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம விளாட முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஸ்விம் பண்ணுவோம். நீங்கள் வந்து குளத்தில் போய் நீச்சல் அடிக்கிறதுக்கும் ஸ்விம்மிங் பூலில் போய் ஸ்விம் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும். SDAT ஸ்விம்மிங் பூல் கண்டிப்பாக இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். நீங்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணிங்கனாக்கா கோச் இருப்பாங்க. கோச்சில் நீங்கள் வந்து வாட்டர் போலோ ட்ரைனிங் கொடுப்பீங்களா கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ வாட்டர் போலோ டீம் கிடையாது. எஸ், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் போலோக்கு வந்து நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா கேரளா பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டீம்ஸ் இருப்பாங்க வாட்டர் போலோவுக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே வாட்டர் போலோ இன்னும் ஒரு யாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரலனாக்கா இதுதான் காரணம். வாட்டர் போலோ வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு வாட்டர் போலோவுக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து சூப்பராக இருப்பாங்க. வாட்டர் போலோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சீனியர் ஸ்டேட் இருக்குது. சீனியர் ஸ்டேட் எங்களுக்கு இருக்குது. அவங்க தான் ஒரே காம்படிஷன் தான் இருக்குது. அதுலேயே வந்து மோஸ்ட்டாக வந்து காம்படிஷன் கண்டென்ட் பண்ணுறது கிடையாது. வாட்டர் போலோ வந்து கண்டென்ட் பண்ணல. போன வருஷமும் கண்டென்ட் பண்ணல. லாஸ்ட் இயர் கண்டென்ட் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து கண்டென்ட் பண்ணலை. ஸோ வந்து மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 பேர் இருக்காங்க. ஓகே, நான் போய் ஜாயின் பண்ணலாமா? காம்படிஷன் நான் வந்து அட்டன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும் ப்ரோ. நீங்கள் வந்து காம்படிஷனில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்விம்மிங் பூல்லேருந்து என்ட்ரி அனுப்புவாங்க. இட்ஸ் நான் வந்து நாகப்பட்டினம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். HDT நாகப்பட்டினம் என்ட்ரி போகும். அதுலேருந்து அதே சேம் டீம் HDT நாகப்பட்டினத்துலேருந்து 13 பேரும் அந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா
நீங்கள் போயிட்டு ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 டீம்ஸ் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்டாக இந்த சீசன் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டீம்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப வேல்யூலெஸ்ஸாக போச்சு இந்த இயரு. ஏன்னா நான் வளர்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக ஒரு 8 டீம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நாகப்பட்டினம் இல்லை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீம் வரும். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்குது. அண்ணா ஸ்விம்மிங் பூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு நிறையா இருக்குது. எக்ஸ்பெக்டாக ஒரு சென்னையில் பார்த்தீங்கன்னா 4 டீம் கிட்ட வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் மேபி நீங்கள் போய் கரெக்டாக அதை வந்து சர்வே பண்ணணும், எந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. மேபி அண்ணா ஸ்விம்மிங் பூலில் இப்போ நிறைய கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் டீம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா ஸ்விம்மிங் பூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரினா கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் நியரஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அண்ணா ஸ்விம்மிங் பூல்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போலோ டீம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதுவும் இங்கே இருக்குது பார்த்தீங்களாக்கா, இதான் வாட்டர் போலோ பால் பார்த்தீங்கன்னாக்கா நான் லாஸ்ட்டாக கேம் விளாண்ட பால் இதில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே நேஷ்னல்ஸ் விளாண்ட பால் இதுதான் லாஸ்ட்டாக என்னோடய கேம். இந்த மாதிரி சார் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட வாட்டர் போலோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்கும். நம்பர் 5 பால் இது ஃபுல்லாக மோல்டடாக இருக்கும். நீங்கள் வந்து வாலிபாலோ ஃபுட்பாலோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேக்